ஹாய் கைஸ், நான் பார்க்க போகிற படம் ஒட்ட முறி வெளிச்சம். ஆக்சுவலாக அந்த படத்தை நான் எப்பயே பார்த்துட்டேன். பட் ரீசெண்ட் டைமில் ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. அந்த இஷ்யூ பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தை பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா அந்த படத்தில் அவ்வளோ பெரிய கண்டென்ட் இருக்குது. இங்கே ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ 25 வயசுக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா கல்யாணம் பண்ண நினைக்கிறாங்க. பட் கல்யாணம் பண்ணுற பொண்ணோ மாப்பிள்ளையோ எப்படி இருக்கான்னு யாரும் பார்க்கறது இல்லை. இந்த வயசில் கல்யாணம் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி பார்த்து சில கல்யாணம் நடந்துகிட்ருக்கு. அப்படிப்பட்ட கல்யாணத்தில் ஒரு பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சொல்கிற படத்தோட பேர் தான் இந்த ஒட்ட முறி வெளிச்சம். சில கருத்து சொல்கிற படங்களை பார்க்குறப்ப பெண்ணை மட்டும் நல்லவளாக காமிச்சு ஆணை கேவலமாக காமிக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தை பார்க்குறப்ப அப்படி எனக்கு தோணவே இல்லை. இன்ஃபேக்ட் என்னதான் இந்த படத்தில் இந்த பொண்ணு பண்ணால் நியாயம் சொன்னால் கூட கடைசியில் எனக்கு அந்த பையன் பண்ணால் நியாயம் தோணுச்சு. ஸோ அது என்னங்கிறது கடைசியில் சொல்கிறேன். சரி, இப்போ வாங்க ஒட்ட முறி வெளிச்சம்ங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு ஜீப்பை காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு ஹீரோக்கு ஹீரோயின் கல்யாணம். ஸோ ஹீரோட வீட்டில் இந்த பொண்ணு விட போகிறாங்க. நம்ம ஹீரோட வீட்டில் மலை கிராமம். அந்த மாதிரி ஜீப்பில் போகிறப்ப அந்த வண்டி ரிப்பேர் ஆயிடுது. ஸோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறாங்க. எல்லாரோட மனசுக்குள்ளேயுமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம இவ்வளோ தலையாக வாழ்ந்துருக்கோம், பட் கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லா போக நினச்சிருப்போம். அந்த மாதிரி அந்த பொண்ணு நினச்சிட்டு அந்த வீட்டுக்கு போகிறா. அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பார்க்குறா, எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குது. மேலே இருக்கிற ஓடு உடஞ்சிருக்கு, ஜன்னலுக்கு அதை உடஞ்சிருக்கு, இந்த மாதிரி எல்லாமே பழசாக இருக்குது. இதை பார்க்குற அந்த பொண்ணும் சரி நம்ம வந்து இருக்கோம்ல, இனிமேல் நம்ம இதை பார்த்துக்கலான்னு சொல்லி அந்த பொண்ணு நினச்சிட்டு இருக்கா. இப்போ நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு. பட் நம்ம ஹீரோ அங்கெல்லாம் வராமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். எல்லாருக்கும் சரக்கு ஊற்றி கொடுத்துட்டு இவன் பாட்டு உள்ளே வரான். நம்ம ஹீரோயின் ஒரு லைட்டே பார்த்துருக்கா. காலையிலேருந்து அந்த லைட் எரிஞ்சிட்டே இருக்கு. இவ்வளோ அந்த லைட் ஆஃப் பண்ணலான்னு பார்க்குறா, பட் அந்த சுவிட்ச் எங்கேயுமே கிடையாது. இவ போட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா. ஜன்னலை சாத்தலான்னு பார்க்குறா, பட் ஜன்னலை சாத்த கூட முடியல. இவ போட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ குடிப்போதில் இருந்துக்கிட்டு அந்த பொண்ணோட ஃபர்ஸ்ட் நைட் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கு. லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, ஜன்னல் கதவை திறந்துருக்கு. யாராவது பார்த்தா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தட்டி விட்டுறா. இதை பார்க்குற ஹீரோ, என்னாச்சு, எதுக்கு என்ன தட்டி வரேன்னு கேட்குறப்ப, இல்லைங்க ஒரு மாதிரி தலை வலிக்குது இன்னைக்கு வேணான்னு சொல்கிறப்ப இவனுக்கு செம்ம கடுப்பாயிருது. தன் ஒய்ஃப் விட்டுட்டு கீழே படுக்கிற மாதிரி படுத்துருக்கான். 2 பேர்த்துக்குள்ள முதல் நாள் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. அந்த வீட்டில் எல்லாமே படுத்து வைங்கிறாங்க, பட் இவளுக்கு மட்டும் தூக்கம் மாட்டேங்குது. லைட்டை பார்த்துட்டு மெதுவாக படுத்துட்டு இருக்கா. அடுத்த நாள் கால் லேட்டர் வந்துருக்கிறா. தன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசாமல் போகிறப்ப அவன் பேசவே மாட்டேங்கிறான். அவன் வேறு கையில் தான் வெடிகுண்டு வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டுக்காமல் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அவங்ககிட்ட தோட்டம்லாம் இருக்கும். அந்த தோட்டம் செக் பண்ணி பார்க்குறப்ப பயிரெலாம் நாசமாக இருக்குது. ஏதோ ஒரு மிருகம் வந்து பயிரை சேதப்படுத்துற மாதிரி இருக்குது. அப்போ இவங்க பக்கத்துக்கிட்ட ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு வந்து, ஆண்டி எப்படி இருக்கீங்க, இந்த இடம் நிறைய காட்டு பொண்ணு இருக்கும், அதுங்களுக்கு இதான் வேலை, அதை கண்டுக்காதீங்க சொல்கிறப்ப, ஓ இங்கே காட்டு பொண்ணுலாம் இருக்கா, சரி நீ என்ன படிக்கிறேன்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு அவ்வளோவா சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் திரும்ப நைட் ஆகுது. நம்ம ஹீரோ அந்த பொண்ணு பக்கத்தில் வரான். பட் அந்த பொண்ணு பிடிக்கவே இல்லை. திரும்பவும் ஜன்னலாம் திறந்துருக்கு, லைட்டும் எரிஞ்சிட்டே இருக்குது. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, என்னங்க லைட் ஆஃப்னுங்க, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறப்ப அவன் கேட்க மாட்டேங்கிறான். அவன் பாட்டு கோச்சிட்டு அவன் வேலையை பார்க்க போகிறான். ஸோ அன்றைக்கி நைட்டும் அவங்க ரெண்டுத்துக்கு எதுவும் ஆகலை. அடுத்த நாள் காலையில் காஃபி குடிக்கலான்னு கூப்பிட்றா, பட் அவன் கண்டுக்க மாட்டேங்கிறான். கல்யாணமான 2வது நாளே வேலைக்கிழமை போயிடுறான். இதை பார்க்குற அந்த பொண்ணுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோவோட கடை வளர காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ அந்த எலக்ட்ரானிக் கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஹீரோ கல்யாணம் நடந்திருக்குல்ல, ஒரு வாரம் கழித்து வேலைக்கு வரலான்னு பார்த்துருப்பாங்க. பட் 2ஆம் நாளே வந்துட்டான். இதை பார்க்குற அந்த ஓனர், என்னடா ஆச்சு, இப்போ உனக்கு கல்யாணம் ஆச்சுடா, ஒரு வாரமாக ஒய்ஃப் இருந்துருக்கலாம்ல, எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வா, ஊர் சுற்றி காட்டு, இந்த மாதிரி சொல்கிறப்ப இந்த காட்டை எங்கே சுற்றி காட்ட அமைதியாங்கன்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துருக்கான். இந்த ஓனருக்கு ஒன்றுமே புரியல. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு அவங்க தோட்டத்துக்கு போகிறா. அவங்க அத்தைக்கிட்ட, அத்தை எனக்கு ஒன்று புரியவே இல்லை, அந்த ரூம் லைட் எரிஞ்சிட்டே இருக்குது, அதை ஆஃப் பண்ணுற சுவிட்ச் இருக்கான்னு கேட்குறப்ப, அதுவா அதை ஆஃப் பண்ணவே கூடாது, சின்ன வயசுலேருந்து லைட் எரிஞ்சிட்டே இருக்குது, சொல்லப்போனால் அதை கண்டுபிடிச்சது கரண்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அந்த லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். ஏன்னா அவனுக்கு இருட்டுனா செம்ம பயம். ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்து எப்பயுமே லைட் எரிஞ்சிட்டே இருக்கும்போது லைட் கண்டுபிடிச்சான். அந்த லைட் தான் ரூம் இருக்குது. நாங்களும் அதை ஆஃபர் சொல்லி பார்த்துருக்கோம், பட் அதை கண்டுக்கவே இல்லை. அவங்க கூட இருந்து எங்களுக்கு பழகி போயிடுச்சு, நீயும் பழகிக்கோன்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அன்றைக்கி நைட் நம்ம ஹீரோ வரான். இவன் ஆசாசியாக அவங்ககிட்ட போய், என்னங்க உங்களுக்கு சுடுதண்ணி வச்சுருக்கேன் வந்து குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறப்ப, அதெல்லாம் கிடையாதுப்பா, சாப்பாடு கொண்டு வா, இன்றைக்கி நைட் ஒரு வேலை இருக்குது, நான் அங்கே போகிறேன்னு சொல்கிறப்ப, எங்கெங்கே போகிறீங்க, நானும் கூட வரவா, என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறப்ப, அதெல்லாம் முடியாது, நீ வீட்டிலே கடை, எனக்கு முக்கியமாக வழக்குன்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டு அங்கே கிளம்பி போயிட்டுருக்கான். இந்த பொண்ணுக்கு அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த நாளுக்கு எழுந்து பார்க்குற ஹீரோவை காணோம். சரி வேலைக்கு போயிருப்பார் போல், எதுக்கு நம்ம சாப்பாடு கொண்டு போய் கொடுப்போம்னு சொல்லிட்டு வகை வகையாக சமைச்சு சாப்பாடு கொண்டு போகிறா. அந்த கடைக்கு போகிறவள ஒரு 6லாம் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் கடந்து அந்த கடைக்கு போகிறா. அவர்கிட்ட சாப்பாடு கொடுத்தா அந்த கடைக்கை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா வாசனை அவ்வளோ செம்மையாக இருக்குது. உடனே அந்த பொண்ணை பார்த்து, ஏம்மா சாப்பாடு செம்மையாக இருக்குது, நல்லா சமைச்சுக்கன்னு சொல்கிறப்ப அதை பார்த்து நம்ம ஹீரோ கோவம் வருது. அந்த பொண்ணுக்கிட்ட, ஏண்டி அவன் சாப்பாடு விட சொன்னா போ, இனிமேல் கடப்பை வராத, இங்கேருந்து போன்னு சொல்லி அந்த பொண்ணு திட்டி அனுப்புகிறாங்க.
இதை பார்க்குற அந்த கடைக்காரருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரிம்மா நீ போ, நான் பார்த்துக்கன்னு சொல்லி அந்த பொண்ணு அனுப்பி வச்சுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து, டே உனக்கு புத்தி மாறிடுச்சாடா, இவ்வளோ நாளாக பைத்தியகாரமாக தெரிஞ்சுட்டு இருந்தேன்னு பார்த்தா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கியா? டே ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்து கற்றுக்கூட ஃபஸ்ட்டு போ. நைட்டு போய் அவங்களோட சாரி கேளுன்னு கேட்குறப்ப அவன் கேட்க முடிக்கிறான். அவன் பாட்டு நைட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறான். திரும்பவும் ஜன்னல் திறந்துருக்கு, லைட் ஆஃப் ஆக முடிக்குது. அதனால் அவன் புருஷக்கிட்ட, என்னங்க லைட் ஆஃப் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த ஜன்னல் இருக்குல்ல இதான் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப, ஆமாம் இவ பேர் இளவரசி, ராஜ வீடு பரம்பலேருந்து வந்தவ, ஜன்னல் இல்லாமல் தூங்க மாட்டாங்களோ, பேசாமல் மூடிட்டு பாட்டின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதை பார்க்குற அந்த பொண்ணு, சரி இவனோட்ட வேலைக்கு ஆகுது போல், நம்மளே பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கா. ஒரு கயிறு எடுத்து ஒரு பக்கம் கதவோட நீளத்தை அகலத்தை அளந்துக்கிறா. அதை வச்சு வேற மரப்பழம் கிடைக்கும்னு பார்க்குறா. பட் எங்கேயும் அந்த மாதிரி மரப்பழம் காணோம். இதை பற்றி உங்கள் அதோட சொல்கிறப்ப அவங்க ஒரு அட்டையை கொண்டு வராங்க. இந்தாம்மா இதான் இங்கே இருக்குது, இதொன்று வச்சு பான்னு சொல்கிறப்ப அவ்வளோ அதை பார்க்குறா. ஒரு கோணி சாக்கில் அந்த அட்டையை தச்சு அதே மாதிரி ரெடி பண்ணுறாங்க. ஒரு ஜன்னல் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஜன்னலை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் குளிச்சுலாம் முடிச்சு ட்ரெஸ் மாற்றலாம் பார்க்குறா. பட் அந்த வீட்டில் கதவோடு இருக்காது, சும்மா வேறு ஸ்க்ரீன் மட்டும்தான் இருக்கும். அந்த பக்கம் லைட்டில் எரிஞ்சிட்டு இருக்கா. அதனால் ட்ரெஸ் மாற்ற ஒரு மாதிரி இருக்குது. வெளியே நம்ம ஹீரோட தம்பி வேற இருக்கான். பட் எத்தனை நாள் ஒரே ட்ரெஸ்ஸை போடுறது, சரி மாற்றோன்னு சொல்லி குளிச்சு ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கா. அது ஒரு பின்பம் மாதிரி அந்த ஸ்க்ரீனில் தெரியுது. இது வெளியேருந்து பார்க்குற அந்த தம்பிக்கு ஒரு மாதிரி இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டு அந்த நல்லா வரைக்கும் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனும் அங்கே கிளம்பி போயிடுறான். நைட்டு நம்ம ஹீரோ வேலை தான் முடிஞ்சு அவன் ரூமுக்கு வந்து பார்க்குறான். பார்த்தா ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தா புது ஜன்னலாக மாட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக சின்ன வயசு ஜன்னலை உடச்சது அவன் தான். எப்பயும் வெளிச்சு வந்துகிட்டே இருக்கணும், இருட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் ஜன்னலை உடச்சிருப்பான். பட் புதுசாக ஜன்னலை வேறு மாட்டியிருக்காங்க. இதனால் அவன் செம்ம கோவத்தில் இருக்கான். இப்போ சாப்பிடலான்னு போகிறப்ப அவங்க அம்மா பேச வராங்க. டே அந்த பொண்ணுக்கு அவனை கொஞ்சம் மாற்றிக்கோடா, இவனால் நாங்கள் உனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி லைட்டை போட்டுட்டு இருந்தோம்ல, இப்போ புதுசாக அந்த பொண்ணு வந்துருக்கா, அந்த பொண்ணுக்காக அந்த லைட்டை கழட்டினா என்ன, அது தூக்கி வெளியே போன்னு சொல்கிறப்ப, என்ன அவள் வந்தோடனே பேர் ஆட ஆரம்பிக்கிறீங்களோ, போங்க இனிமேல் அந்த வீட்டில் வர மாட்டேன், எக்கடை கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடு தூக்கி போட்டு அவன் பாட அங்கே கிளம்பி போயிட்டுருக்கான். இது அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே தான் போகிறேன்னு கேட்குறப்ப அவன் எதுவுமே சொல்ல முடிக்கிறான். அவன் பாடு கோஸ்ட் அங்கேருந்து போயிட்டே இருக்கான். நைட்டு அவன் கடையிலே படுத்து தூங்குறான். அடுத்த நாள் எழுந்து பார்க்குறான், அப்போ ஹீரோ காணோம். உடனே ஹீரோட தம்பிக்கிட்ட, டே உங்கள் அண்ணன் நைட்டு வெளியே போனான், பட் ஆளையே காணோம், எனக்கு என்ன பயமாக இருக்குன்னு சொல்கிறப்ப, அதை பற்றி கவலைப்படாதீங்க அண்ணி, அவன் அப்படி தான் அடிக்கடி நைட்டு கடையிலே படுத்து தூங்கிடுவான், நீங்கள் கூட கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த கடைக்காரர் கடை திறந்து பார்க்குறாரு, பார்த்தா உள்ளே படுத்துருக்கான். ஹீரோவை பார்த்து, டே கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு பார்த்தா இப்போ இப்படி இருக்கே, நீங்கள் பாரு, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அந்த பொண்ணை சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். பட் அதை கூட புரிஞ்சுக்காம நீல என்ன கல்யாணம் பண்ணுற, சரி இங்கேயே படுத்துரு, சாப்பிடல நான் போய் சாப்பிடேன்டான்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் அங்கேருந்து போயிட்டுருக்காரு. இவனை அமைதியாக அங்கே உட்காந்துட்ருக்கான். இந்த பக்கம் அந்த பொண்ணு அந்த மலைக்கிராமம் சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கா. பார்த்த அந்த இடத்துல நிறைய வீடு இருக்குது. பட் எல்லாருமே காலி பண்ணி நகரத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த இடமே வெறிச்சோடிப்பே இருக்குது. அந்த இடத்துல உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ நைட் வீட்டுக்கு வரான். எப்படியாவது நைட்டு அவ கூட இருந்தே ஆகணும். அந்த நேரத்தில் அந்த பொண்ணு பக்கத்தில் போகிறா. பட் அந்த பொண்ணு அவங்ககிட்ட அந்த லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வாங்க, எல்லாம் வர முடியாதுன்னு சொல்கிறப்ப செம்ம கோவம் வந்துடுது. அந்த பொண்ணை போட்டு வயிற்றுலேயே முடிச்சு பறின்னு சொல்லிட்டு அடிக்கிறான். ஒரு டார்ச்சில் எடுத்து அவள் காலில் அடிக்கிறான். கால் இருந்தால் தானே இங்கேருந்து எழுந்து போவ, சாகுன்னு சொல்லி அவள் காலிலே போட்டு டார்ச்சில் எடுத்து அடிச்சிட்டு இருக்கான். அவள் நாகரமணம் அங்கேயே இருக்கா. நைட்டு அந்த பொண்ணை புட்டலாக ரேப் பண்ணுறான். இதை வெளியே படுறதுக்கு அந்த அம்மாவுக்கும் தம்பிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களும் பொதுட்டு படுக்கலான்னு பார்க்குறாங்க. பட் சவுண்ட் ஓவர் ஆகிட்டே இருக்குது. அந்த பொண்ணு அழுகிற சொன்னவங்களும் கேட்கவே முடியல. அந்த தம்பி கோச் நைட் எழுந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணு எழுந்து பார்க்குறா. பார்த்தா கால் செம்மையாக வீங்க இருக்கு. வாயெல்லாம் அசைக்க முடியாத மாதிரி அப்படி வலிக்குது. பட் அதையும் கண்டுக்காமல் அவங்க வந்து எழுதி போயிட்டுருக்கா. அப்போ அவங்க வீட்டு தோட்டத்தை அந்த காட்டு பொண்ணு நாசமாக்கி வச்சிருக்கு. நம்ம ஹீரோனோட அத்தை, இங்கே பாருமா, காட்டு பண்ணத்தோடு தாங்க முடியல, வயல் நாசம் பண்ணியிருக்கு, நம்ம கிழங்கெல்லாம் வீணாக போய் சொல்லி அந்த பாட்டி புலம்பிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற அந்த பொண்ணுக்கு என்ன சேதமாக்கணும் கணக்கு தெரில. பட் உங்கள் பையன் சேதமாயிடுச்சு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கடைக்கு வேலைக்கு போகிறான். அப்போ நம்ம ஹீரோ கிட்ட ஏதாவது பொருள் கொடுத்துருப்பாங்க போல. பட் அந்த பொருள் ரிப்பேர் பண்ணவே இல்லை. உடனே அந்த ஆள் வந்து நம்ம ஹீரோ சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோ இன்னும் கோவமாயிடுறான். இந்த பக்கம் இந்த பொண்ணு தனியாக உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அந்த பக்கத்துட்டு பொண்ணு வந்து, ஆன்ட்டி பாருங்க உங்களுக்கு ஒரு காட்டுன்னு சொல்லிட்டு அவள் கையில் ஒரு பொம்மை வச்சிருக்கா. ஸ்க்ரீன் படம் நின்றுக்கிட்டு அதை ஆட்டிகிட்டு இருக்கா. பார்த்தா பொம்மை ஆட்ட தெரியும்ல, அதே மாதிரி ஸ்கில் அதை தெரிஞ்சிட்டு இருக்கு. இதை பார்க்கறதுக்கு ஒரு ஷாக்காக இருக்குது. இவனால் அவளுக்கு இதை பார்த்து தெரிஞ்சிருக்காது. அப்போ நம்ம ரூமில் ட்ரெஸ் மாற்றுறப்ப வெளியே கூட தெரிஞ்சிருக்கும்ல. அப்போ வெளியே இருக்கிறவங்க நம்மளை எப்படி பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி நினச்சி பார்த்துருக்கா. அவங்க அத்தையை வந்து, அம்மா நைட் நான் கேட்டேன், உன்னை அடிக்கிற சவுண்டில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் வேறு வழி இல்லைம்மா, இவனோட அப்பனும் என்னை அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தான். பட் கடைசி காலத்தில்
படத்தில் அவன் சாகிற நிலமை என்கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு இருந்தான். சாரிம்மா, உன்னை அடித்தது தப்பு தான், என்னை மடிச்சுமான்னு சொல்லிட்டு அவ்வளோ வருத்தப்பட்டார். அப்படிதான் இவனும் நீ எதுக்கும் கொஞ்சம் கோச்சிக்காக சொல்கிறப்ப இந்த பொண்ணு அமைதியாக இருக்கா. நான் ராத்திரி திரும்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரான். இன்றைக்கி கடையில் நடந்த சண்டையால் கோவத்தில் இந்த பொண்ணு தப்பாக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அந்த பொண்ணுக்கு சமபயமாக இருக்குது. அதனால் கோவத்தில் கத்தி எடுத்து என் பக்கத்தில் வராத, வந்தீங்கன்னா கொலை பண்ணிடுவேன் இந்த மாதிரி சொல்கிறப்ப இவனுக்கு பயமாக இருக்குது. கொன்னாலும் கொண்டுவான்னு சொல்லிட்டு இவன் பாட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கடுத்து கடைக்காரோட சேர்த்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அந்த கடைக்கார ஓனரும், டே உன் லைஃப் பற்றி புரிஞ்சுக்கூடா, இவ்வளோ நாள் தான் நீ உனக்காக வாழ்ந்துட்டு இருந்த, பட் இதுக்கடுத்து உனக்கும் ஒரு பொண்டாட்டி இருக்கா. இதுக்கடுத்து நீ அவளுக்கும் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டாண்டா ஆகணும். அவள் என்ன அது வேணும் இது வேணுமா கேட்டுட்டு இருக்கா. ஓ வீட்டில் இருக்கிற லைட் ஆஃப் பண்ண சொல்கிறா, அவ்வளோதானே. அதை ஆஃப் பண்ண என்னதானு கேட்குறப்ப அது முடியாது, அதை கண்டுபிடிப்பு. இந்த மாதிரி அந்த பையத்தை உளறிட்டு இருக்கு. இந்த பக்கம் அந்த பொண்ணு சம பயத்தில் இருக்கா. இன்றைக்கி நைட் வந்து என்ன பண்ண போகிறானோ இந்த மாதிரி பயப்படுறப்ப அவனும் குடி போதில் வரான். நல்லா குடிச்சிட்டு இந்த பொண்ணு தப்பாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். பட் அந்த பொண்ணு அவங்ககிட்ட இல்லை முடியாது, நான் இனிமேல் உங்களோட இருக்க மாட்டேன், நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன், என்னை எங்கள் அப்பா வீட்டில் விட்டுன்னு சொல்கிறப்ப ஆமாம் பெரிய இவ அமைதியாக இங்கே ஏறடி, உங்கள் அப்பனே ஒரு தண்டை சோறு வரதட்சணை எதுவுமே கொடுக்க வக்கு இல்லாமல் உன்னை என்கிட்ட தள்ளிட்டான் பாரு, இங்கேருந்து போடின்னு சொல்லிட்டு அடிச்சு போட்டு இவன் கடைக்கு போயிட்டுருக்கான். இந்த பக்கம் அந்த கடைக்கான அவ்வளோ தம்பியை பார்க்குறாரு. அவன் தம்பிக்கிட்ட, டே உன் அண்ணன் எப்பட்றா நைட்டெலாம் இங்கே தங்கிட்டு இருக்கான், வீட்டில் என்ன தான் போனான்னு கேட்குறப்ப அவன் ரொம்ப மோசம், நைட்லாம் போட்டு அண்ணி அடிச்சுட்டே இருக்கான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நானும் அவனை குழப்பணும் பாரு, இந்த மாதிரி தம்பி சமூகத்தில் இருக்கான், இந்த பொண்ணை வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கு, அவன் கூட்டு போகிற மாதிரி தெரில, நம்மளே இங்கேருந்து ஓடிப்பான்னு சொல்லி வேகமா துணியில் பேக் பண்ணிகிட்டு இருக்கா. அவளும் அங்கேருந்து ஓடலான்னு பார்க்குறா. ஆத்தெல்லாம் கிராஸ் பண்ணி அங்கேருந்து போகலான்னு பார்க்குறப்ப அவன் தம்பி சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். இவங்ககிட்ட மாட்டா பிரச்சனை யாருமே தெரியாமல் போகணும்னு சொல்லிட்டு மெதுவாக அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஒரு வழியை பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போகலான்னு பார்க்குறப்ப நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்துட்டான். அவன் முரட்டியை பார்த்து, ஏண்டி எங்கடி போகிற, உங்கள் அப்பா இருக்க போகிற, இங்கே வாடின்னு கூப்பிட்றப்ப நிற்க முடிக்கிறா. அவள் பாட்டு அங்கே ஓடிட்டே இருக்கிறப்ப இவன் கையில் ஒரு குச்சி எடுத்துக்கிறான். நில்றின்னு கத்துறான். பல பொண்ணு கேட்க மாட்டேங்குது. அவள் பாட்டு அங்கேருந்து போகலான்னு இருக்கிற முன்னாடி ஒரு காட்டு பண்ணி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா அந்த வீட்டு பண்ணி இருக்குது. காட்டு பண்ணியா வீட்டு பண்ணியான்னு பார்க்குறப்ப இவன் அவளை போட்டு அடிச்சிடறான். அடியே அடிச்சுட்டு தரன்னு அந்த பொண்ணு இழுத்துட்டு போகிறான். இவன் இழுத்துட்டு போனதில் அவள் காலில் புண்ணா போயிருது. அதை பார்த்து அவன் ரொம்ப கஷ்டப்படுறா. நைட்டு வீட்டுக்கு வந்து ஒரு கட்டிங் பிளேட் எடுத்துக்கிறான். அந்த கட்டிங் பிளேட் எடுத்து அவள் விரலை வச்சு நல்லா அமுக்குறான். ஏண்டி இங்கேருந்து ஓடவா பார்க்குற, இனிமேல் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற என்னமோ ஆக்கலான்னு சொல்லி அவள் கால் விரலாம் பிடிச்சி அமுக்கிட்டு இருக்கான். இதை பார்க்குறவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போக போக அவளால் நடக்கவே முடியல. மெதுவாக நகர்ந்து அந்த ஆற்றுக்கிட்ட போயிட்டுருக்கா. அங்கே இருக்கிற தண்ணியில் காலை விடுறப்ப தான் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த இடத்துல சில தேள்கள் போதையும் பார்த்துட்ருக்கா. பட் அதை கண்டுக்காமல் இவ போட்டு அமைதியாக இருக்கா. இதுக்கு மேலே அமைதியாக இருக்கக்கூடாது, நம்ம எதாவது பண்ணியான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துருக்கா. அதே நேரத்தில் அவங்க தொடர்ந்து நிறைய காட்டு போயின்னு வந்து போயிட்டுருக்கும்ல, அதை பிடிக்க ஒரு ட்ராப் ரெடி பண்ணுறா. மூங்கில ஷாப்பாக வெட்டி ஒரு நிலத்தில் குழி தோன்றா. அந்த குழியில் அந்த மூங்கில் நட்டு வச்சு மேலே ஒரு கம்பு வச்சிடறா. அதுக்கு மேலே நியூஸ் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே அதை கிளங்கி வச்சிடறா. ஸோ காட்டுப்பண்ணி கிழங்கத்திட்ட வந்தாங்கன்னா இந்த குழிக்குள்ள விழுந்துடும். அப்போ கீழே இருக்கிற மூங்கிலாம் குத்தி அந்த காட்டுப்பண்ணி செத்து போயிடும். ஸோ இதுதான் ஹீரோன் பிளான் பண்ணி வச்சுருக்கா. அதே நேரத்தில் ஹீரோ நைட்டு வேலைலாம் முடிஞ்சு வீட்டில் வந்து படுத்துங்கிறான். இதை பார்க்குற அந்த பொண்ணு, சரி மேலே படுக்க வேணாம், இவன் கொண்டாலும் கொண்டாட சொல்லி கீழே படுத்துட்டு இருக்கா. பட் இவளுக்கு ஒரு செம்ம கோவம் வந்துடுது. பேசாமல் இவனை கொலை பண்ண என்ன, இது ஒரு மலை கிராமம் தானே, கொலை பண்ணி நம்ம பாட்டு இங்கேருந்து ஓடிப்பலான்னு சொல்லிட்டு கத்தி எடுக்கிறா. அவனை கொலை பண்ணான்னு பக்கத்தில் போகிறப்ப திடீர்னு இழுக்க ஆரம்பிக்குது. வெளியே ஆலங்கட்டி மழை வர பெஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த சவுண்ட்லாம் கேட்குறப்ப முடிச்சிடுறான். அதனால் அந்த பொண்ணு கொலை பண்ணாமல் அமைதியாக இருக்கா. வெளியே வந்து அந்த ஆலங்கட்டி மலை ரசித்து பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல தோட்டத்தில் வேலை பார்த்துட்ருக்கா. அப்போ அந்த தோட்டத்துக்கு நிறைய தேலாம் போயிட்டுருக்கோம். அதை பார்க்குறப்ப, பக்கத்தில் போகாத, அது வசத்தேள், கடிச்சா உயிருக்கு ஆபத்து சொல்கிறப்ப அதை பார்த்துட்ருக்கா. பேசாமல் இதை வச்சு கொலை பண்ணலாமா. அந்த நேரத்தில் அந்த தேள் அங்கேருந்து கொண்டு போகிறா. நைட்டு உங்கள் ஹஸ்பண்ட் வேலை பார்க்குறப்ப இவ கீழே விட்டுறா. அந்த தேடு மெதுவாக அவனை கடிக்க போகுது. பட் அவன் அந்த தேலை பார்த்து அந்த தேலை கொலை பண்ணிடுறான். ஸோ இந்த அட்டம்ப்டும் அவளுக்கு ஃபெயிலியர் ஆயிடுது. அடுத்த நாள் காலையில் அந்த பன்னி பிடிச்ச ட்ராப்பை பார்க்க போகிறா. பட் அதில் பன்னி மாட்டவே இல்லை. இவ எப்போல்லாம் ட்ராப் வச்சாலோ அப்போ தான் அந்த இடத்துக்கு பன்னி வந்த மாதிரி தெரில. ஸோ இவளும் அமைதியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு அந்த கடைக்காரர் வராரு. அவர் நம்ம ஹீரோ பார்த்து பேசுகிறப்ப நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாயிருது. ஹீரோனை பார்த்து, ஏண்டி உனக்கு ஒரு மேனஸ் இல்லையா, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, டீ காஃபி போட்டு தான் தெரியாதாக்கும், இப்போ ஏதாவது வேலைப்பான்னு சொல்கிறப்ப, டேய் அதையாண்ட நீ கேட்குற, ஏம்மா நீ அமைதியாக இருமா, சாரிம்மான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சாரி கேட்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கூட்டலியே வந்து, டேய் ஃபஸ்ட்டு உனக்கு மனசு இருக்காடா அவளை பற்றி கேட்கறதுக்கு வான்னு சொல்லி அவனை அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் நைட் அவள் வீட்டில் இருக்கா. பட் ஹீரோயினுக்கு அவன் மேலே கோவம் தான் இருக்குது. இவங்களும் இருக்கவே பிடிக்கவே இல்லை. பேசாமல் நம்ம அப்பா வீட்டில் இருந்துருக்காமல் சொல்லி அவளுக்கு நிறைய தோணிகிட்டு இருக்கு.
இதுக்கு அடுத்து அடுத்த நாள் காலையில் ஆகுது. அப்போ அவங்க அத்தை அவளை கூப்பிட்டு, இங்கே பாருமா, நானும் தம்பி டவுனுக்கு போயிட்டு வந்துடும், வீட்டில் அவன் தூங்கிட்டு இருக்கான், அடுப்பில் பால் இருக்கு, நல்லா பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்கிறப்ப இவ்வளோ செய்யன்னு சொல்கிறா. இப்போ உங்கள் அத்தெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு ஐடியா வருது, பேசாமல் கேஸ் பற்ற வச்சா என்ன, எல்லாம் வெடிச்சு சதறிடும், அவன் செத்து போயிருமா, நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறா. அதே மாதிரி கேஸ் ஆன் பண்ணி விட்டு இவன் வெளியே போயிடுறா. ஸோ நெருப்பு பற்ற வைக்கலான்னு போகிறப்ப அந்த இடத்துக்கு அந்த கடைக்காரர் வந்துடுறாரு. அந்த பொண்ணுக்கிட்ட, ஏமா கேஸ் ஸ்மெல் வருது, ஏன் திறந்து வச்சுக்கலான்னு கேட்குறப்ப இவ்வளோ உள்ளே போகிறா. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அவள் அழுதுட்டு இருக்கா. ஸோ இதுலேயுமே அவள் பிளான் ஃபெயிலியர் ஆயிடுது. அடுத்த நாள் காலையில் அவன் உயிர் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ உங்கள் அம்மா அவனை பார்த்து, டே நீங்கள் மாமா வீட்டுக்கு போனதே இல்லைல்ல, உங்கள் மாமா வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கான், ஃபஸ்ட் டைம் உன் பொண்டாட்டி கூட்டிகிட்டு போ, அங்கே எல்லோரும் ஹாப்பியாக இருப்பான்னு சொல்கிறப்ப இவனும் சேர்ந்து சொல்கிறான். அடுத்த நாள் காலத்தான் பொண்டாட்டி கூட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். பட் இவன் கூட்டிகிட்டு போல, இவனை ஃபாலோ பண்ண அந்த பொண்ணு போயிட்டுருக்கு. இவன் பாட்டு முன்னாடி நடந்துட்டுருக்கான், இவன் பாட்டு பின்னாடி நடந்துட்டுருக்கா. பஸ்ஸில் போகிறப்ப இவ தானே ஒரு சீட்டு, அவ தானே ஒரு சீட்டு, இப்படி தான் 2 பேரும் போயிட்டுருக்காங்க. ஒரு வழியாக அந்த கல்யாணத்துக்கு போயிட்டுருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு நைட்டெலாம் சரக்கு அடிக்கிறப்ப எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அவன் பொண்டாட்டி கூப்பிட்டு, ஏடி இங்கே வா, நான் செம்ம போதையில் இருக்கேன், இப்போ என்ன பண்ணணுன்னா நான் பாட்டு பாடுவேன், நீ அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் ஆடணும், என்ன சரியான்னு கேட்குறப்ப அவள் எதுவுமே சொல்ல அமைதியாக இருக்கா. இதை பார்க்குற மற்ற சொந்தக்காரங்களாம், டே நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க, ஏம்மா நீங்கேருந்து போமா, நான் இங்கே பார்த்துக்கன்னு சொல்கிறப்ப, ஏடே நீ இல்லை, நான் தானே உன் புருஷன், நான் சொல்கிறத செய்யணும், ஆடுறி ஆடுன்னு சொல்கிறப்ப கேட்கவே மாட்டிக்கிறா. இதனால கோவத்தில் எல்லாரும் மட்டும் இந்த பொண்ணை போய் அடிச்சிட்டு இருக்கான். இதை பார்க்குற சொந்தக்காரங்களாம், டே உனக்கு என்னடா ஆச்சு, அமைதியாக இருடான்னு சொல்லிட்டு அவன் தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. அவளுக்கு செம்ம கோவம் இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோக்கிட்ட, என்னங்க ஊருக்கு போன நேரம் ஆயிடுச்சு வாங்கன்னு கூப்பிட்றப்ப இவனும் போயிட்டுருக்கான். பட் செம்ம குடி போத அன்னைக்குன்னு பார்த்து மழை வர பெஞ்சிட்ருக்கு. இவங்க காட்டு வரை நடந்து போகிறப்ப அந்த இடத்துல ஒரு ஆறு இருக்கும், அதை கடந்து போயிட்டுருக்காங்க. பட் ஹீரோவுக்கு தெரியாம கல் தட்டி விட்டுருது. அவன் அந்த ஆற்றுல விழுதுறப்ப இவன் கை நட்டி பார்க்குறா. பட் அவன் அந்த பொண்ணை பார்த்து, அடி பாடி நீ கை நட்டி தான் வரணுமாக்கும், நீச்சல் அடிக்க தெரியும், நான் வரேன்னு சொல்லி இவன் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான். பட் போக மழை செமையாக பெஞ்சிட்ருக்கு. தண்ணி வெள்ளை மாதிரி போகிறப்ப அவனால் முடியவே இல்லை, ஸ்விம் பண்ண முடியாமல் அவன் பாட்டு போயிட்டுருக்கான். அந்த பொண்ணை பார்த்து, ப்ளீஸ் கையை நட்டு கத்திட்டு இருக்கான். இவ்வளோ கை நட்டுறா. பட் ஆற்றடிக்கிற ஃபோர்ஸில் அவன் பாட்டு அங்கேருந்து போயிடுறான். இவ்வளோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டுருக்கா. பட் ஒரு பாறையில் மட்டும் அவன் மண்டை பலமாடி போட்டுருது. அந்த இடத்துல அவன் செத்து போயிடுறான். இப்போபடி கட் பண்ணாத பொண்ணு அவள் வீட்டில் இருக்கா. அப்போ வீட்டில் ரொம்ப நாள் லைட் இருக்கும்ல, அந்த லைட்டை சுவிட்ச் மாட்டுறா. அதோட அந்த லைட்டை ஆஃப் பண்ணுறா. இங்கேயே ஒட்டமுறி வெளிச்சம்ங்கிற இந்த படம் முடியுது. இந்த படம் முடிஞ்சோன்னா கடைசியில் சில வேர்டிங்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவில் மேரிட்டல் ரேப்புக்குன்னு எந்த ஒரு குற்றமோ இல்லை எந்த ஒரு தண்டனையும் கிடையாது. இந்தியாவில் இருக்கிற 75% பெண்கள் கல்யாணமான பெண்களாக இருக்காங்க. அதில் இருக்கிற 60% பெண்கள் இந்த மாதிரி வன்முறைக்குள்ளாராங்க. அந்த 60% பெண்களோட ஆண்களும் தானே டாமினேட் காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி அடிக்கிறாங்க, அபியூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி போட்டு இந்த படம் முடியுது. ஆக்சுவலாக இந்த படத்தை நான் முன்னாடியே பார்த்துருந்தேன். பட் இப்போ நடக்கிற விஷயம்லாம் பார்க்குறப்ப இந்த படத்தை பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த படம் பண்ணுறேன். கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாமல் யாருக்கு பிடிச்சிருக்கோ பையன் எப்படியோ பொண்ணு எப்படியோ பார்த்து கல்யாணம் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த படம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை பார்க்குறப்ப அந்த பையன் மேலே தான் தப்பு, அந்த பொண்ணு தப்பு பண்ணல, இந்த மாதிரி தான் நமக்கு தோணும். பட் 2 சைடு பார்த்தா 2 சைடு ஞாபகம் இருக்குது. அந்த பொண்ணோட பர்ஸ்பெக்டிவில் அவள் பாட்டு ஹாப்பியாக இருந்தா. பட் கல்யாணங்கிற பேரில் உனக்கு கட்டி வச்சுட்டாங்க. அந்த மாதிரி அந்த பொண்ணு இருக்கும். அதே மாதிரி அந்த பையனுக்கும். அந்த பையன் உலகத்தில் அவள் ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுக்கு இருட்டுனா பயம். அவனுக்குன்னு ஒரு லைட்டை உருவாக்கி வெளிச்சத்தில் வாழ பழகியிருக்கான். இந்த மாதிரி வெவ்வேறு கருத்தில் இருக்கிற 2 பேர் கல்யாணம் பண்ணுறப்ப அவங்க வாழ்க்கை எப்படி மாறுது, அதுதான் இந்த படம் சொல்லியிருப்பாங்க. ஹீரோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்னை உங்களோட படுக்க வைக்கல, அப்போ நான் புட்டில் அடிச்சா படுக்க வைப்பேன், இது அவன் தரப்பு நியாயம். அந்த பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்னை புட்டில் அடிச்சில உனக்கு குழப்பனே தருவேன், அதுதான் அந்த பொண்ணு பக்கம் நியாயம். இங்கே எங்கேயும் நியாயமும் கிடையாது, தர்மமும் கிடையாது. நம்ம எங்கே இருக்கிறோமோ அதுதான் இங்கே கரெக்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களா இருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க முஸ்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த நாளில் ஒரு ஆசமான பாய் கைஸ்.